ரைட். அடுத்து வந்து களவீச்சில் திகதிகளை காட்டக்கூடிய விதமாக வடிவமைத்தல். ரைட். இதே நான் பார்த்த லாங் டேட் அதே மாதிரி ஷார்ட் டேட் என்ற விஷயங்கள் காணப்பட்டு ரைட். லாங் டேட் அதே மாதிரி ஷார்ட் டேட் ரெண்டு விஷயங்கள் நாங்கள் பார்த்தேன். அதாவது களவீச்சு எங்களோட செல் ரேஞ்சுக்குள்ள நாங்கள் டேட்ஸ் எப்படி இன்செர்ட் பண்ணுறது அதுக்கான இங்கே தரப்பட்டிருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் பார்த்துருப்போம். ரைட். உதாரணத்துக்கு நான் ஒரு டேட் என்டர் பண்ணுறேன் ஸ்லேஷ் ஒன்றும் இல்லாமல் 11/4/2026 இது எனக்கு வேணும் டேட் ஃபார்மேட்டில். ஸோ செல்லை செலக்ட் பண்ணினேன். நம்பர்ன்ற சொல்லாடல் பெட்டி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. நம்பர் அண்டிக்கிறதுல கேட்டகரி எங்கள் அதில் டேட்டை செலக்ட் பண்ணி இங்கே பார்க்கலும் நார்மல் டேட் வந்திக்கும் ஷார்ட் டேட். அதுக்கப்புறம் இங்கே லாங் டேட் தரப்பட்டி அதே மாதிரி இப்படி குறிப்பிடுதா எங்களுக்கு சில உதாரணம் தரப்பட்டிக்கு. இதில் எந்த ஃபார்மேட்டில் எங்களுக்கு டேட் வரணுமோ அந்த ஃபார்மேட்டை நாங்கள் செலக்ட் பண்ணி ரைட் எனக்கு ஷார்ட் டேட் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் ஷார்ட் டேட்டை செலக்ட் பண்ணி நான் ஓகே கொடுத்தேன்னு சொன்னால் அதோட ஃபார்மேட் வந்து ரைட் ஷார்ட் டேட்டாக மாறும். சரி. உதாரணத்துக்கு இதுதான் டேட்டுன்னு சொன்னால் ரைட் நம்ம இதுக்கு போய்த்து இந்த ஃபார்மேட்டை கொடுத்தேன்னு சொன்னால் இந்த ஃபார்மேட்டுக்கு ரைட் நான் கட்டாயம் வந்து ஸ்லேஸ் என்டர் பண்ணி தான் என்டர் பண்ணோம். ரைட். சும்மா என்டர் பண்ணால் நம்பராக தான் கருதி கொள்ளப்படுக. ஸோ நாங்கள் ஆல்ரெடி நான் என்டர் பண்ண 11/6/2026 அதுக்கப்புறம் தான் நீங்கள் நம்பர்ன்ற டயலாக் பாக்ஸுக்கு போயிட்டு அதில் டேட்டை செலக்ட் பண்ணி அதில் என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தா அந்த ஃபார்மேட்டில் எங்களுக்கு டேட் வந்துடும். சரி. அடுத்து களவீச்சில் நேரத்தை காட்டக்கூடிய விதமாக வடிவமைத்தல். கணினி ஒன்றில் நேரம் 10:35:53 செகண்ட் ஏஎம் என குறித்து காட்டப்படும். இங்கு அதே மாதிரி மினிட்ஸ் அதே மாதிரி செகண்ட்ஸ் அடுத்து ஏஎம் பிஎம் என பொதுவாக காட்டப்படும். ஒரு 7.31 பார்க்க இதுதான் 7.31. என்பது மணித்தியாலத்தையும் மினிட்ஸ் என்பது நிமிடத்தையும் செகண்ட் என்பது செகண்டையும் ஏஎம் என்பது முற்பகல் அதே மாதிரி பிஎம் பிற்பகலையும் குறித்து நிற்கின்றது. ரைட். உதாரணத்துக்கு நாங்கள் வந்து ஒரு டேட்டை எப்படி செட் பண்ணுறோம். இப்போ டேட்டை டைம் 08:55:23 என்டர் பண்ணுறேன். நம்பரை எடுத்துக்கொண்டு இங்கே டைம்ன்றதை செலக்ட் பண்ணிடுங்க. எனக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அதை நான் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த ஃபார்மேட்டுக்கு அது வந்துடும். உதாரணமாக எனக்கு பின்னால் பிஎம் வரணும். ஸோ ஏஎம்மா பிஎம்மா ரைட் பிஎம் வரணும்னு சொன்னால் ஓகே கொடுக்குறேன். ஆனால் இங்கே ஏஎம் வந்தீங்க ஏன்னா நான் 8:55 தான் கொடுத்தேன். ரைட். பிஎம்மை பொறுத்த வரைக்கும் பிற்பகல் பங்க 13:14 அப்படி வந்து 8:55 சொன்னால் ரைட் 20:55 என்டர் பண்ணியிருந்தால் இங்கே பிஎம்மாக மாறிக்கும். நான் இங்கே மாற்றி காட்டுறேன். ரைட். 20:55:23 வைக்க போகல. ரைட் 20:55:23 எகெயின் நான் நம்பர்ன்ற ஃபார்மேட்டை போய்த்து டைம் ரைட் பிஎம் ப்ரெஸ் பண்ணி ஓகே கொடுக்குறேன். 20:55 ரைட். இப்போ வந்து பார்க்கலாம் 8:55 பிஎம்னு காட்டுது. 8:55 பிஎம்னு சொல்கிற வந்து எங்களுக்கு 20:55 தான். சரி. அதாவது பிற்பகல் குறிக்கும். அப்போ நாங்கள் வந்து பிஎம்மில் எங்களுக்கு டைம் வேணும்னு சொன்னால் டிஜிட்டலில் நாங்கள் எப்படி குறிக்கிற 20:55 என்டர் பண்ணால் தர எங்களுக்கு அது 8:55 பிஎம்னு சொல்லி காட்டும். அடுத்து வந்து களவீச்சில் நிதி பெருமானங்களை வடிவமைத்தல். இந்த விஷயம் நாங்கள் பார்த்த டாலர் குறியீடு அதே மாதிரி ருபீஸ் ரூஃபாவில் தான் வேணுமாண்டா ரூஃபாவை எங்களுக்கு செலக்ட் பண்ண ஏலும். ரைட்.
2500 ரைட். எனக்கு இது நிதி பெருமானமாக வரணும். ஸோ நம்பர் என்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கரன்சியை நான் செலக்ட் பண்ணி ரைட் எங்கள்கிட்ட சிம்போல் எனக்கு எது வேணுமோ ரைட் ரைட் எல்கேஆர் தான் வேணுமெண்டா எல்கேஆரை செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். பார்க்குற மேலுக்கு லங்கா ருபீஸ் 2500 சொல்லி வருது. சரி, இது வந்து நிதி பெருமானங்களை காட்டுறதுக்கு பயன்படுத்த முறை. அடுத்த விஷயம் வந்து களவீச்சில் உள்ள பெருமானங்களை நேர்படுத்தல் ரைட். எலைமெண்ட் விஷயம் நான் பார்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த நான் ஒன்றும் அதே படித்தேன். லெஃப்ட் எலைமெண்ட் அது மாதிரி சென்டர் எலைமெண்ட்டுண்டா மத்தியில் கொண்டு வரது. அடுத்து வந்து ரைட் எலைமெண்ட் வந்து வலது நேர்படுத்தல் ரைட். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் களவீச்சினை தெரிவு செய்தல், ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் பாக்ஸை பெற்றுக்கொள்ள எலைமெண்ட் எப்படி தெரிவு செய்து இடம் வளம் மத்தி என்பதை பொருத்தமானவை தெரிவு செய்கன்னு சொல்லி ரைட். இந்த பெருமானத்தை எடுத்துக்கொள்கிறேன். எல்லாம் வந்து நாங்கள் முன்னால் எங்களுக்கு எலைமெண்ட் எல்லாம் டிரெக்டாக தரப்பட்டீங்க. என்னால் நாங்கள் வந்து இங்கே நம்பரை ஓப்பன் பண்ணி நம்பர் 2 டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இங்கே எலைமெண்ட்டை யூஸ் பண்ணி ரைட் இதில் என்ன எலைமெண்ட் வேணுமோ ரைட் ஜஸ்டிஃபை ரைட் பொட்டமை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்து நாங்கள் அதை எலைன் பண்ணேன் ரைட். அப்போ எங்களோட ஸ்டெப் வந்து டிரெக்டாக எங்களுக்கு சென்டர் எலைமெண்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆன்சர் பண்ண ஏலா ரைட். எங்களுக்கு என்ன ஸ்டெப் சொன்னால் எல்லாத்துக்கும் முதலாவது எந்த களத்தில் மாற்றம் செய்யணுமோ அந்த களத்தை தெரிவு செய்யணும். இரண்டாவது வந்து நம்பர்ஸ் என்ற டயலாக் பாக்ஸ் நம்பர் எனப்படும் சொல்லாடல் பெட்டியை திறந்து அங்கே வந்து முதலாவது நாங்கள் நம்பரோட வேலை செய்யணும்னு சொன்னால் நம்பர் ஃபார்மேட் மாற்றணும்டா நம்பரில் வந்து எங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டை கரன்சி அக்கௌண்டிங் டேட் டைம் பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் சயின்டிஃபிக் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணணும். எலைமெண்ட்டோட ஒர்க் பண்ணணுன்னு சொன்னால் அதே ஸ்டெப் தான். நம்பர் என்ற இடத்துல வந்து நாங்கள் எலைமெண்ட்டு போட்டு அங்கே என்ன எலைமெண்ட் வேணுமா பொட்டம் எங்களுக்கு தேவையான எலைமெண்ட்டை நாங்கள் செலக்ட் பண்ணி ரைட் ஓகே கொடுத்தோன்னு சொன்னால் அந்த எலைமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிடும். அப்போ இதுதான் எங்களோட ஸ்டெப்ஸ் ரைட். அடுத்த செயற்பாடு தரப்பட்டி வடிவமைத்தல் கருவிகளை பயன்படுத்தியும் சூத்திரங்களை எழுதியும் கீழே 7.32 காட்டப்பட்டுள்ள பணித்தாளினை தயாரிக்கன்னு சொல்லி அதில் முதலாவது தரப்பட்டிக்கு ஏ நிரலையும் இரண்டாம் நிறையையும் இதுதான் ஏ நிரல். இரண்டாவது நிறைன்னு சொன்னால் இந்த பிரிவுகள் ஆரம்பிக்கிறது. மத்தி அடிப்படையில் நேர்படுத்துக ரைட். நாங்கள் இந்த ப்ராக்டிக்கலில் வந்து அப்படியே செஞ்சு பார்த்துட்டு போவோம். ಈಗ நான் ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஏல வந்து நாங்கள் ஸ்கூல், அடுத்து வந்து லைப்ரரி, அடுத்து வந்து இதெல்லாம் வந்து ஒரே பாக்ஸில் தான் வரும். ஸ்கூல் லைப்ரரி யூசேஜ் GCA AL based on சரி. இதை மேலே தரப்பட்டிருக்கிறது. பல வந்து ஒன்றா வந்து பிரிவுகள் ரைட். யூனிட்ஸ் ஜனவரி, அடுத்து வந்து பிப்ரவரி, மார்ச் வரை தான் தரப்பட்டி. அடுத்து வந்து டோட்டல், அடுத்தது எவரேஜ், அடுத்து வந்து ஆர்ட் கலை, அடுத்து வந்து சயின்ஸ். இங்கே டோட்டல் ஒன்று தரப்பட்டிக்கு எவரேஜ். அப்படி தேவையான புள்ளிகள் என்ட்ரு பண்ணோம். 14, 10, 18, 40 எஸ். டோட்டல் நாங்கள் கணிப்பிட தேவையில்லை, தேவையானது மட்டும் என்ட்ரு பண்ணோம். 20, 13, 20, 16, 14, 17. சரி, எங்களுக்கு தேவையான தரவுகளை வந்து நாங்கள் உள்ளீடு செஞ்சிட்டாச்சு. முதலாவது எங்களுக்கு தரப்பட்ட வந்து ஏ நிரலையும், ஏ நிரல்னு சொன்னால் இந்த நிரல் ரைட்.
இரண்டாம் நிறையையும் மத்திய அடிப்படையில் நேர்படுத்துக. இதுதான் இரண்டாவது நிறை. நிறைன்னு சொன்னால் கிடையாக இருக்கிறது வந்து, நிரல்னு சொன்னால் நிலைக்குத்தாக காணப்படுது. சரி, அப்போ அந்த நிறைய ரைட் முதலாக வந்து இந்த நிரலையும் இந்த நிறையையும் வந்து மத்திய அடிப்படையில், அதாவது சென்டர் அலைன்மெண்ட் பண்ண சொல்லி அதுக்கான ஸ்டெப் பார்த்துக்கோங்க. முதலாவது எங்களுக்கு தேவையான களங்களை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் நம்பர் என்ற டயலாக் பாக்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணி இங்கே எலைமெண்ட்டில் சென்டர் எலைமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறோம். எகெயின் எலைமெண்ட் சென்டர் எலைமெண்ட் ஹொரிசான்டல் எல்லாம் வந்து சென்டராக வந்துட்டு. ரெண்டாவது விஷயம் சொல்லப்பட்டிக்கு இரண்டாவது நிறையை தடிப்பாக்கம் போல்ட் செய்க. இரண்டாவது நிறைன்னு சொன்னால் இந்த நிறை ரைட், இந்த நிறையை செலக்ட் பண்ணினாங்க எங்கள்கிட்ட ஃபோன்ட்டில் வந்து போல்டை செலக்ட் பண்ணி போல்ட் பண்ணுறோம். இந்த விஷயங்கள் கிளியராக இவ்வளோ நேரம் விளங்கப்படுத்தினது யாராவது இப்போ சொல்லுங்கள் பாப்போம், ஏதாவது டவுட் இருக்குதா? கிளியரண்டா கிளியரானுங்க? ரைட், ஓகே. அப்போ எல்லோரும் கிளியர். டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கொள்ளேன். மூணாவது விஷயம் சொல்லப்பட்டீங்க, முதலாவது நிறையிலுள்ள தலைப்புக்கு கீழ் கோடிடுக. ரைட், முதலாவது நிறை இது ரைட், அதிலேயே தலைப்புக்கு கீழ் கோடிடுக. எழுத்துக்களின் அளவை 10 மாற்றுக. சரி, முதலாவது நிறையிலிருக்கிற தலைப்புக்கு கீழே நான் அண்டர்லைன் பண்ணினேன். ரைட், எழுத்தின் அளவை வந்து நான் 10 மாற்றினேன். நாலாவது வந்து A4, A3, A5 களங்களை சாய்வாக இட்டலிக்காக மாற்றுக. ரைட், A3, A4 எங்களுக்கு தெரியும் ஒரு களத்திட செல் ரேஞ்ச் ரைட், செல் அட்ரஸை நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் முதலாவது வந்து எந்த நிரல் ஈக்கிறன்றதை வந்து ஆங்கில பேரெழுத்துக்கள் குறிக்கும். அதே மாதிரி எந்த நிறையில் ஈக்கிறன்னு சொல்கிறத வந்து இலக்கங்களால் காட்டப்பட்டிருக்கும். ஸோ A3ன்னு சொன்னால் ஏக்கு நேர், அதே மாதிரி மூணாவது நிறை எதுன்னு சொல்லி பார்த்தா இந்த ஆட் ரைட். அப்போ இந்த களத்தையும் அடுத்து வந்து A4 ரைட், ஏ நிரல், அதே மாதிரி A4ன்னு சொன்னால் இந்த கொமர்ஸ்ன்றது. அதே மாதிரி A5 பொறுத்த வரைக்கும் A5 சயின்ஸ். இந்த மூணு விஷயத்தையும் வந்து என்ன செய்ய சொல்லிக்கன்னு சொன்னால் ரைட் சாய்வாக இட்டலிக்காக மாற்ற சொல்லி. சரி, ஃபொண்ட்டுக்கு போய்த்துனாங்க இட்டலிக் செலக்ட் பண்ணி இட்டலிக்காக மாற்றி. அஞ்சாவது விஷயம் வந்து B6 களத்தில் ஜனவரி மாத மொத்தத்தினை காண்பதற்காக சம்சார்பினை எழுதுக. B6 களம் B6 எஸ், இதுதான் B6 களம். இப்போ ஜனவரி மாதத்திட மொத்தத்தை காணுறதுக்கான SUM சம்மை பயன்படுத்திய சார்ஃபை வந்து பயன்படுத்தி மொத்தம் காண சொல்லி. மொத்தம் காணுறதுக்கான சமன்பாடு ரைட். இப்போ ஜனவரி மாதத்திட மொத்தம் காணணும்னு சொன்னால் அது சமன்பாடு எப்படி அமைஞ்சிக்கணும்? யாராவது குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க. சம் சார்பை பயன்படுத்தி மொத்தம் காண வேண்டும். B6ல ஜனவரி மாதத்துக்கான ஃபுல் ஆன்சர் கொண்டு அன்மியூட் பண்ணி சொல்லலாம், இல்லாட்டி செட் பாக்ஸில் போடலாம். குயிக் ஆன்சர் ஈக்குவல் சம் பிராக்கெட் ஆன் B3 விகித அடையாளம் B5. B3 விகித அடையாளம் B5 bracket close enter right. எங்களுக்கு மொத்தம் வந்து ரைட். அப்போ சம் சார்பை பயன்படுத்தின மொத்தம் காரணத்துக்காக நான் சம் சார்பை பயன்படுத்தி இந்த ஜனவரி மாதத்துக்கான மொத்தத்தை கண்டேன். சரி, அடுத்து ஆறாவது கேள்வி தரப்பட்டிக்கு B7 களத்திற்குரிய ஜனவரி மாத சராசரியை காண்பதற்காக ரைட், இதுதான் B7 ஜனவரி மாதத்துக்கான சராசரியை காண்பதற்கான எவரேஜ் சார்பினை எழுதுக.
ரைட், இதுக்கும் யாராவது ஆன்சர் பண்ணுங்க குயிக்கா. எனக்கு ஜனவரி மாதத்துக்கான எவரேஜ் சராசரியை காண வேண்டி. equal average bracket on B3 விகிதடையாளம் B5 bracket close. எஸ், அப்போ ஒருத்தருக்கு தான் போல் விளங்குது, வேற ஒருத்தரும் ஆன்சர் பண்ணல. சராசரி காணதுக்கான சார்பு வந்து ஈக்குவல் எவரேஜ், மொத்தத்துக்கான வந்து ஈக்குவல் சம்மன்னு பார்த்தா, அதே மாதிரி சராசரிக்கு வந்து ஈக்குவல், அதாவது சமன் எவரேஜ் அடிச்சு பிரக்கெட் ஓப்பன். எங்களுக்கு தேவையான தரவுகளை வந்து ரைட் செல் ரேஞ்ச் கலை வீச்சை நாங்கள் தெரிவு செஞ்சு பிரக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ண எங்களுக்கான எவரேஜ் வரும். ரைட், எங்களோட உதாரணத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 தசமதானங்கள் பின்னால் தரப்பட்டிக்குது. ரைட், சராசரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் 2 தசமதானங்கள் இங்கே பின்னால் வைக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு டிரெக்டாக இங்கே இன்க்ரீஸ் பண்ணலாம் டெசிமலை. பட் எங்கள் ஸ்டெப் எப்படி சொல்லுதுண்டா, நம்பர் என்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இங்கே நம்பர் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணி டெசிமல் பிளேசஸில் வந்து 2 என்டர் பண்ணி ஓகே பண்ண சொல்லி. சரி, இதான் எங்களுடைய ஸ்டெப்பில் நாங்கள் செஞ்சோம்னு சொன்னால் பின்னால் தசம் வைக்கிறதுக்கான முறை. சரி, சராசரி 7வது கொஸ்டின்னா மேலே B6 B7 இதுதான் B6, அதே மாதிரி B6 அதே மாதிரி இதுதான் B7 களங்களில் உள்ள சூத்திரங்களை பிரதி செய்து ஏனைய மாதங்களின் மொத்தத்தையும் சராசரியும் காண்க. இப்போ பார்க்கலும் 2 ஆப்ஷன் காணப்படுக. எங்களுக்கு இங்கே வார அதே ஃபார்முலா தான் இங்கேக்கும் வரணும்னு சொன்னால் நாங்கள் இந்த செல்லை 1 கிளிக்கில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கோர்னரில் நாங்கள் எங்களோட கர்சரை கொண்டு வந்து வச்சோம்னு சொன்னால் எங்களோட மவுஸ் கர்சரில் வந்து பாயிண்டர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். பாருங்கள், இப்போ இந்த பாயிண்டர் ஒரு ப்ளஸ் அடையாளம் தடிப்பாகிக்குது, ஆனால் இந்த கோர்னரில் கொண்டு வந்து வைக்கோல இது ஒரு சின்ன ப்ளஸ் அடையாளமாக மாறுது. ரைட், இப்படி வந்த பிறகு நாங்கள் இதை லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கொண்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு இப்படியே ட்ரக் அண்ட் ட்ராப் பண்ணோம்னு சொன்னால் அந்த ஃபார்முலா இங்கே காப்பி ஆகும். ரைட், ஃபார்முலா காப்பி ஆகும். பட் நாங்கள் இங்கே செல் ரேஞ்ச் செலக்ட் பண்ண வந்து எப்படின்னு சொன்னால் B3 to B5 தானே, B3 to B3 B4 B5 தானே, இவங்களை தான் செலக்ட் பண்ண சொல்லி. என்றால் நாங்கள் இங்கே ட்ரக் அண்ட் ட்ராப் பண்ணி காப்பி பண்ணோம்னு சொன்னால் ஒட்டோவா இங்கே C3 C4 C5 என்ற விஷயங்கள் எடுக்கும். ரைட், அதே மாதிரி இங்கே D3 D4 D5 இப்படியான விஷயங்களை இது எடுக்கும். ஸோ எவரேஜையும் நாங்கள் அதே மாதிரி காப்பி பண்ண போகல. ரைட், ஒன்றோ கண்ட்ரோல் காப்பி பண்ணி ரைட் இங்கே கண்ட்ரோல் V கொடுக்கலாம், கண்ட்ரோல் V. ரைட், காப்பி பண்ணதுக்கான ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் C, அதே மாதிரி பேஸ்ட்டுக்கான ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் V என்று பார்த்தேன். 7வது கேள்வி, சரி 8வது கேள்வி தரப்பட்டிக்கு வந்து E3 களத்திற்கு எங்கே E3 எஸ் E3 களம் இங்கே காணப்படுக. E3 களத்திற்கு களங்களின் மொத்தத்தை காண்பதற்கு சம்சார்பினை எழுதுக. ரைட், இதை நான் செஞ்சுட்டு போகிறேன். மொத்த இதை காணதுக்கான சமன்பாடு ஈக்குவல் சம் பிரக்கெட் ஓப்பன், அதே மாதிரி செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணி பிரக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணுறேன். ரைட், F3 களத்திற்கு களங்களின் சராசரியை காண்பதற்கென எவரேஜ் சார்பினை எழுத சொல்லிக்கி. அப்போ எவரேஜுக்கான சார்பு வந்து ஈக்குவல் எவரேஜ் பிரக்கெட் ஓப்பன், அதே மாதிரி செல் ரேஞ்ச். ரைட், கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இங்கே டோட்டல் வந்திக்கான நாங்கள் எவரேஜ் கணிப்பிட கோலை வந்து இந்த டோட்டலையும் சேர்த்து நாங்கள் செலக்ட் பண்ணுறது இல்லை. செல் ரேஞ்சுக்குள்ளே என்னென்ன விஷயம் தேவையோ ஜனவரி பிப்ரவரி மார்ச்சும் தான் தேவை. ஸோ அதை மட்டும் தான் செலக்ட் பண்ணி பிரக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிடணும். சரி, எங்களோட உதாரணத்தை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் 2 தசமதானம் தான் தரப்பட்டிக்கு. அப்போ தசமதானத்தை நாங்கள் குறைக்கணும்னு சொன்னால் எந்த ஸ்டெப்பில் போய்த்து குறைக்கணும்? நான் இவ்வளோ நேரம் நான் செஞ்சு காட்டினேன். இப்போ யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் எந்த ஸ்டெப்பில் போகணும்? எப்படி எக்ஸாமில் ஆன்சர் பண்ணுறோம் அதே ஸ்டெப் என்ன சொல்லுங்கள்? களங்களை வந்து தெரிவு செய்யணும். நம்பருக்குள்ள போயிட்டு நம்பரை டேப் செய்து
டிஸ்கிரைப் அந்த நம்பர் என்ற சொல்லாடல் பெட்டி ரைட். டயலாக் பாக்ஸ் தான் சொல்லாடல் பெட்டி இண்டியா உங்களோட புக்கில் அப்படி தான் தரப்பட்டிக்கு. சொல்லாடல் பெட்டி ஓப்பன் பண்ணி இங்கே என்ன செய்யணும்? நம்பர் கிளிக் செய்யணும். நம்பர் ஃபார்மேட் இதில் தசமத்தின் அளவை குறைக்கணும்னு என்ன செய்யணும்? இதுவரை ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? நீங்கள் இந்த டயலாக் பாக்ஸில் பார்க்கல நம்பரை செலக்ட் சொல்லுங்க. டெசிமல் பிளேஸ்ல நமக்கு தேவையான அளவை கொடுக்கணும். தசத்துக்கு பின்னால் எத்தனை வரணுமோ, எத்தனை தசத்துக்கு பின்னால் எத்தனை இலக்கம் வரணுமோ அதை வந்து டெசிமல் பிளேசஸ்ன்ற இடத்துல வந்து நாங்கள் என்டர் பண்ணால் சரி. 2 இலக்கம் தான் வரணும்னு சொன்னால் 2 நாங்கள் கிளிக் பண்ணி ஓகே பண்ணால் இங்கே 2 மாறிடும். சரி, ஸ்டெப்ஸ். 9வது கொஸ்டின் வந்து 9வது ஓகே. 10வது வந்து மேலே E3 F3 களங்களில் உள்ள சூத்திரங்களை பிரதி செய்து ஏனைய பிரிவுகளின் மொத்தத்தையும் சராசரியும் காண்க. ஸோ காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஒன்றோ ரைட் கிளிக் பண்ணி கொப்பியை யூஸ் பண்ணி காப்பி பண்ணி ஒவ்வொன்றுக்கா செலக்ட் பண்ணி வெயிட் இந்த 3 விஷயத்துக்கும் தானே செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ரைட், அதே மாதிரி இங்கேயும் காப்பி பண்ணி கண்ட்ரோல் காப்பி பண்ணினா செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஈ பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிக்கொள்ள. ரைட், செயற்பாடு முடிஞ்சு அப்போ இந்த விஷயம் கிளியரா? இந்த விஷயம் கிளியரா? செயற்பாடு கிளியர் தானே? ஓ சரி. அப்போ நான் இதோட ஓ சரி, இதோட நான் இப்போ கிளாஸ் ஸ்டாப் பண்ணுறேன். அடுத்த கிளாஸில் அடுத்த விஷயங்களை பார்ப்போம். ஏதாவது டவுட் முந்தி செஞ்சதுக்குள்ள என்ன டவுட் இருக்குதா கிளியர் பண்ணணும்? அப்படி